ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். அது அடுத்த பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சித்தியை பார்த்துக்கிட்டு இருந்தோன்னே அவங்க கேட்டோன்னே எனக்கு ரொம்பவே பயமாகிடுச்சு. ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சித்தி அப்படின்னோடனே, என்னடா திடீர்னு இது மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி கேட்டாங்க. இல்லை, எனக்கு என்னமோ இன்றைக்கி உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணுச்சுன்னு நானும் என்னையே மறந்து அதெல்லாம் சொல்கிறேன். சித்தி உடனே சிரித்தாங்க. என்ன இன்றைக்கி நீ கொஞ்சம் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கே, வித்தியாசமாக பேசுகிறீ அப்படின்னு சொல்லிட்டு, வா பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன உனக்கு பிரச்சனை, என்ன இத்தனை நாள் நல்லா தானே இருந்தேன், ஏன் திடீர்னு அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு வந்து இன்றைக்கி என்னமோ உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப எனக்கு வந்து என்னையும் மீறி வந்து அவங்களோட நான் இருக்கணுங்கிற மாதிரி என் மனசில் ஒரு ஆசை இருந்துச்சு. அதை வந்து அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். என்னன்னு என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட அதை சொல்லணும்னு தான் தோணுச்சே தவிர, அதுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்துக்குவாங்க என்னங்கிறத நான் யோசிக்கலை. இது மாதிரி உங்களோட நான் இப்போ இருக்கணும்னு எனக்கு தோணுது சித்தி அப்படிங்கிற மாதிரி என்னையே மறந்து நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு வந்து சித்தி சிரிச்சுக்கிட்டு, என்னடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லை, உண்மையில் தான் சித்தி, காமெடி பண்ணாதடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, உண்மையாக தான் சித்தி அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கும் அதில் விருப்பம் இருந்திருக்கும் போல இருக்குது. இது மாதிரி இருக்கணுங்கிறதுல விருப்பம் இருந்திருக்கு. சரின்ட்டு நானும் சரிடா அப்படின்னாங்க. எனக்கு உடனே அதிர்ச்சி தாங்கலை. என்ன சித்தியே சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். 2 பேரும் அன்னைக்கு இரவு வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து மறக்க முடியாத இரவாக அமைஞ்சிச்சு. சித்தியோட அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு ஒரு இனிமையான அனுபவமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து மறுநாளும் வந்து நான் வேலைக்கு போகலை. சித்தியோடைய அன்றைக்கி முழு நாளும் போணுச்சு. எங்களை 2 பேருக்கும் வந்து இன்னும் வந்து இடைவெளி வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க ஆரம்பித்தோம். சித்தி சொன்னது என்னென்னா, நீ இந்தளவுக்கு என்கிட்ட இவ்வளோ நல்லா நடந்துக்குவேன்னா நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் வந்து அதான் தோணுச்சு. நம்ம வந்து சித்திக்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தாண்டி, அவங்க வந்து நம்மளை வந்து முழுமையாக ஏற்றுக்கிறாங்க, அந்த விஷயத்தில் நம்மளை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயத்தில் பயமாக இருந்தாலும், ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட அந்த நேரத்தை வந்து நான் செலவழிக்கிறது வந்து ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் சந்தோஷமாக இருந்தேன், சித்தியும் சந்தோஷமாக இருந்தாங்க. எங்கள் பாட்டி வர அந்த 2-3 நாளில் வந்து நாங்கள் எந்தளவுக்கு எங்களால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் சந்தோஷத்தை வந்து அனுபவித்தோன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் 2 பேரும். அதுக்கப்புறமா எங்கள் பாட்டி வந்தோடனே வந்து தெரியாத மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்தாங்க, நான் வேலையை பார்த்தேன். ஆனால் அப்பப்போ வந்து பாட்டிக்கு தெரியாமல் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தோம். அது வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு பாட்டிக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பாட்டி கூப்பிட்டு என்னை கண்டிச்சாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து எங்கள் சித்தியும் கூப்பிட்டு கண்டிச்சாங்க. இது மாதிரி இதெல்லாம் தப்புடி, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அவன் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது, அவன் வந்து இது மாதிரிலாம் பண்ணனா அவனோட வாழ்க்கை பாதிக்கமாகும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் பாட்டி கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்கள் சித்திக்கிட்ட அது மாதிரி சொன்னதுனால எங்கள் சித்திக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ஊருக்கே வந்து போயிட்டாங்க. நம்ம இங்கே இருந்தால் அவனோட வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்போது நல்லபடியாக எங்கள் பாட்டி வந்து பார்த்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி எங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து அன்றைக்கி சித்தியோட இருந்த அந்த நாட்கள் 2-3 நாட்களாக இருந்தாலும் அதை வந்து என்னால் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சுகமான நாட்களாக தான் இருந்துச்சு. முதல் தடவை ஏற்பட்ட அந்த உறவை வந்து என்னால் இப்போயுமே வந்து ஒரு சில நேரங்களில் மறக்க முடியாது. எப்போயாச்சும் சித்திக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது உண்டு. ஊருக்கும் போய் எப்போயாச்சும் போகிறேன்னு சொல்லிவிட்டு சித்தியை போய் அடிக்கடி பார்த்துட்டு வருவேன். இருந்தாலும் எங்கள் பாட்டிக்கு அது பிடிக்காதனால அவங்க வந்து இங்கே வரமாட்டாங்க. நானும் வாங்கன்னு சொல்ல மாட்டேன், நான் அங்கே போவேன். இந்த மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.